ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். இன்பா, நாளைக்கு தான் பணம் வந்துடல, அப்புறம் என்ன சும்மா மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? பணம் மட்டும் வாழ்க்கையில் முக்கியம் இல்லடா, நான் தாண்டி நிறைய இருக்கு. எப்பா உன் புராணத்தை ஆரம்பிக்காதப்பா. டேய் வண்டி எடுத்துடா. ஏய் ஏன்டா எடுத்துடா. வேணாம் மச்சி. உனக்கு எப்படின்னு தெரியலப்பா, ஆனால் எனக்கு பணம் ரொம்ப முக்கியம். இதுங்களுக்கு தான் எனக்கு கேட்க மாட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட்லேயே வச்சிரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சொல்றது கேள்றா. எத்தனை தடவை சார் சொல்றது? நாங்களும் மனுஷங்க தானே, ஒரு நாள் 2 நாள் இல்லை சார், தினமும் இதே பிரச்சனை தான். எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியுமா முடியாதா சார்? வேற என்ன பிரச்சனையா? பசிக்குது சார். கலையரசி, பா நானும் உன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கட்டாப்பா? பசிக்குதுப்பா, நானும் உன் கூட சேர்ந்து பிச்சை எடுத்தா நல்லா சாப்பிடலாம்லப்பா? பா சரிப்பா, இனிமேல் நான் பிச்சை எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். மூஞ்ச உருன்னு வச்சுக்காத, என் கூட பேசு. உனக்கு மட்டும் யாராவது வேலை கொடுத்தா உன்னை ஸ்கூலில் சேர்த்துடுவேன். அப்படின்னா எனக்கு பேக்கு, கிளியாத சட்டை, பொம்மை போட்ட ஜாமெண்ட்ரி பாக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடு. அப்பா அது என்னது? எலும்பூட்டமா? டேய் நிறுத்துறா. பாப்பா, டேய் பாப்பா, இது ஒன்றுதா? இல்லை வாங்கிக்கோ பாப்பா, இது ஒன்று தானே, வாங்கிக்கோ வாங்கிக்கோ பாப்பா, வாங்கிக்கோ, ஒன்று தானே அது. குடி குடி. நைட்டு கடை வாசலில் படுத்தது இல்லாமல் பூட்டை வேற உடச்சிருக்கேன். கடையில் எல்லா பொருளும் சேஃபாக இருந்துச்சு, அதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருக்கேன். ஃபுட்டேஜ் வரட்டும், அது வரை நீ எங்கேயும் போகக்கூடாது, என் கண் முன்னாடி தான் இருக்கணும். நேற்று நடந்தது நீ சொல்லலாம்ல? சொன்னால் மட்டும் நம்பவா போகிறானுங்க? பண்டு பூச்சி மாதிரி மதிப்பானுங்க, அருவறுப்பு படுவானுங்க, எப்பயாவது காரணம் காட்டுவானுங்க. லைரசி, அப்பா போய் சாப்பாடு வாங்கிட்டு வரான். சரிப்பா, சீக்கிரம் வா. எங்கேயும் போயிடாமல் இங்கேயே இருமா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. நான் போயிட்டு வந்துட்டேன். நீ எப்போ வருவ? ஆமாம், நான் 10
சேரை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி சரி சீக்கிரமாக வந்துடு. ஒரு எங்கள் அப்பா வேறு கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. நான் இந்த வந்துடுறேன்ப்பா. இந்த பஸ் ஸ்டாண்டு தான்ப்பா இருக்கேன், நான் வந்துடுறேன்ப்பா. பா கடவுளே, பார்க்குற இடமெல்லாம் குடிகார பைய, பொறுக்கி பைய, அந்த பையனை சொல்கிறாங்க. சொந்தமாக தொழில் பண்ணனு ஒன்று தேடி வந்திருக்கேன் நான். கூட உள்ள கூட்டாளிகளாக கழட்டி விட்டு போயிட்டானுங்க. என்னை நம்பி தான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன். நீ தான் பார்த்து பண்ணி விடணும் பா. ஆண்டவா, விற்கிற வேண்டியதுதான் கந்தே காட்டியிருக்காங்க. கிளர்சி அம்மா அம்மா, இங்கே ஒரு பொண்ணு இருந்துச்சு பார்த்தீங்களாம்மா? இல்லைப்பா, நான் எந்த பொண்ணையும் பார்க்கலப்பா. கிளர்சி 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 அண்ணா, ஐக்க மருந்து பட்டிலே காலி ஆச்சு. இது என்ன முடி எனக்கு பாரு. சி கம்லர். டேய் யாரும் வந்திருப்பாங்க, தூக்குடா. சி கத்தி பிளான் பண்ண உன்னை தூக்காம இதாண்டா தூக்கணும். ஆ, உங்களுக்கு தேவை பணமா இல்லை பதிலா? பணம் இந்த வேலையை படுறேன். ஏன் உங்கள் ஆள் காரணம் சொல்ல மாட்டாரா? கூப்பிடுவா. சும்மா சொன்னா தூக்குப்பா. EURO எருமையா? டேய் அது ஈரோப்டா. ஓ யூரோப்பா. ஏன் கோவிந்தா, புது படம் எதனா வந்திருக்கா என்ன? மாரியா ஒன்றும் தூக்கம் சொல்ல அது கையில் வச்சுருந்துச்சு. நான் எடுத்துன்னு வந்துட்டேன். எங்க அதை கொடு. எனக்கு ராசி பலன்ல நீ அதிர்ஷ்டம் போட்டுருச்சா, அதனால நானே வச்சுக்கிறேன் அதை. ஏய் ரா, எடுத்ததுன்னா இங்க நீயா? செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவில் மொத்தம் 2 CCTV கேமரா. ஒன்று ஸ்கூல் கிட்ட, இன்னொன்று கடத்தெருவில். ஸ்கூல் வழியை நம்ம போகிறது கிடையாது. கடத்தெருவில் உள்ள கேமராவும் ஒர்க் ஆகாது. அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா நேற்று நைட்டு தான் CCTV கேமரா உடச்சி ஒயர்லாம் பிடிங்கி போட்டேன். காலைல கடத்தெரு போனால் எனக்கு ஒரே ஷாக். அங்கே யாரும் அடிக்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. நீ உடச்சதெல்லாம் சிசிடிவி கேமராவில் சேவாக இருக்கணுமே, அப்புறம் எப்படி ஒன்று விட்டானுங்க? ஏய், இந்த கேமரா ஆல்ரெடி ஒர்க் ஆகாமல் வந்திருக்கணும். கரெக்டு. இப்போ நம்ம இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா செக் போஸ்ட்டும் போலீஸும் தான். நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஆனால் திட்டக்கூடாது. நாளை அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி.
சரக்க இப்போவே போடா. டேய் போலீஸ்ரா. ஏய் சரியா மாட்டணும், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சிம்பா நிக்காம போயிடுறா. ஏய் யாரும் பயப்படாதீங்க. டேய் கார்த்தி, உன் ஃப்ரெண்ட் கிட்ட நான் போயிடுறேன். ஏய் எல்லாம் கேஷுவலாக இருக்கடா. டேய் பின்னாடி பொண்ணு இருக்குடா, எவ்வளோ கேஷுவலாக இருக்க சொல்கிற? பொண்ணு முழிக்காதுல்ல. டேய் காலைல வரைக்கும் எந்திரிக்காதடா. டேய் மச்சான் வேற சொன்னா கேளு. இந்த பாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். சிவனன் வாயை மூடிட்டு தான் மட்டும் போதும். ஏய் என்னாலும் ஜெயிலெலாம் கழுதிக்க முடியாது. ஏய் எவனும் இது பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஊது. பிடிக்கல சார். குடிக்கல இல்லை நான் சொல்கிறேன், நீ ஊது. என்ன வரும் நீங்கள்? தஞ்சாவூர். லைசன்ஸ் எடு. அது என்ன உனக்கு மட்டும் மண்டையில் எவ்வளோ மயிறு? ஸ்டைல் சார். எல்லாம் வெளியே வா. எல்லாம் எங்கப்பா சுற்றிட்டு வரீங்க? சார் எனக்கு தான். 4 போலீஸ் நல்லா இருந்த ஒரு யாருப்பா அது? கோவிந்த் சார். கோவிந்த் சார், கொஞ்சம் வெளில வரீங்களா? நான் சொன்னேன் 4 போலீஸ் நல்லா இருந்த ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம் சார். படத்துக்கு போனீங்களா? டிக்கெட் எடு. டிக்கெட்டு புக் பண்ணி தான் சார் போனோம். புக் பண்ணியா? ஆமாம் சார். அப்போ காட்டு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃபா? ஏண்டா படத்துக்கு போனான்னு சொன்னேன், டிக்கெட் இல்லை, புக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், ஃபோனு சுவிட்ச் ஆஃபு. 3 பேரையும் பார்த்தாலே அக்யூஸ்ட் மாதிரி இருக்கு. என்ன இன்னும் கடத்திட்டு இருக்கீங்களா? எல்லாம் அப்படி வா, வண்டியை செக் பண்ணால் சரி வரும். இல்லைலாம் எதுவும் இல்லை சார். டிக்கெட் இல்லையா சார்? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாற்றணும் கத்தரு, அவரை காப்பா. டிக்கெட் தர. ஏய் டிக்கெட் தரடா. இதுவும் இல்லைன்னு தான் சொன்னேன். டிக்கெட் தரடா. வேற என்னம்மா ரூட்டில் இருக்க சும்மா போன் அடிச்சிட்டு இருக்கிற? சொன்னலாம் நான் சார் அதான கையில் பிளட்டு. சார் தக்காளி சார் சார் ஹோட்டலில் சாப்பிட்டேன். தக்காளி சட்னி. ஏண்டி இன்னைக்கே சொன்ன நான் கிளம்பி நிற்கிறியா? ஏய் நீ தனியாக போவதுரி. ஏய் நான் வரேன்டி. யோ திருநாட்டு நீங்கள் வா. யோ நீ கிளம்புங்க, கிளம்பு கிளம்பு. இதுதான் பிளட்டை சார். செயின் வந்துச்சு. டேய் என்னடா சொல்கிற? எப்படி அது? சும்மா சொன்னேன். இது வரைக்கும் நான் அடிச்சிருக்கேன். இல்லை அம்மாவே நடிச்சதில்ல, நீ நடிச்சிட்ட. நான் யாருன்னு காட்டுறேன். வலிக்குதா? அடிக்கிறான்டா. காலையில் நான் யாருன்னு காட்டுறேன். தனியாக மட்டும் வந்திருந்தான், அங்கே பொலி போட்டிருப்பேன். நான் கிளம்புறேன். இவன் நமக்கு தேவையா? கண்டிப்பாக வேண்டாம். கார் ஸ்டார்ட் ஆகல, பேட்டரி டவுன், தள்ளிவிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும். புரிஞ்சிருச்சு. டேய் குண்டா, சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு பண்ண கால் அடிப்படணும் உள்ளே உட்காந்துருக்க. இல்லடா உன் கொண்டமைத்தா இருக்கிறான். ஏய் ஏமாத்தல்றா. ஏய் என்ன ஜேசிபியா வேகமாக தள்ளுறதுக்கு?
போயிட்டானுங்க. டைம் ஆயிடுச்சு மச்சி, உங்க அம்மா தேடுவாங்க, நீ வீட்டுக்கு போயிடு. வீட்டுக்கா? போலீஸ் ஸ்டேஷன் தாண்டா போகணும். இந்த குழந்தைய கடத்தினது யாரு? நான் தான். மூட்டையில கட்டினது யாரு? நான் தான். டிக்கில போட்டது? அதுவும் நான் தான். அவ போலீஸ் யாரை பிடிப்பாங்க? என்ன தான் பிடிப்பாங்க. அப்போ மூடிட்டு போன விட மயிறு. அடங்க. செய்திகள். இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு முதலமைச்சர் அவர்கள் கோயம்பேடு காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நேற்றிரவு திருத்துறைப்பூண்டியில் மேலும் ஒரு குழந்தை பிறக்கும். போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை. கலையரசி, என் சாமி, நான் எங்கெல்லாமா தேடுறது? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பா ரொம்ப பசிச்சுதுப்பா, அதான் உன்னை தேடிக்கிட்டு நானே இங்கே வந்துட்டேன். பிச்சைக்கார அப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு வருத்தப்படுறியம்மா? பா பிச்சை கூட எடுத்தேன்ப்பா, எனக்கு யாரும் சாப்பாடே வாங்கி தரல. அண்ணா தேகனை ஃபுட்டேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பாரு. என்னடா? என்னடா அது? அப்பயே சொன்னேன், நீ தான் தேவையில்லாமல் அடிச்சிட்ட. டேய் தப்பு பண்ணிட்டேன்டா, நீ வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ணா இப்போ போய் எங்கே தேடுவேன்? காலைல பார்த்துக்கலாம். வர சரி சரி ஃபோன் வைடா. அண்ணா ஒரு 200 ஜிபே பண்ணுங்க. ஏன்டா? காந்தி ஜெயந்தி பிளாக்ல வர சரக்கு வாங்கண்ணா, ரேட்டு அதிகமாக இருக்குண்ணா. நம்ம வர அடிச்சுட்டு பிளாக்ல வாங்கவே. டேய் எப்படி போகிறான் பாரு, யார் மேலே விட போகிறானே தெரில. டேய் நம்ம மேலே வச்சு பார்த்தேன். நீ ஓரமாக போன பார்த்து போனேன். ஐயா தரும தான் பண்ணுங்க ஐயா, சாப்பிட்ற நாள் ஆகுங்கய்யா. ஐயா வீட்டை போட்டு சாப்பிட மாட்டேங்க. பிச்சை போடுங்க ஐயா. பச்சை போல பசியில் இருக்கியா? பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஐயா தேர்சி தூங்கலையாம்மா? வயிறு ரொம்ப வலிக்குதுப்பா. அப்பா உனக்கு மரப்பாச்சி கதை சொல்லட்டா? சரிப்பா. ஒரு ஊரில் ஒரு இளவரசி இருந்தாலாம். ஒரு நாள் அவள் இருந்த அரண்மனை தீப்பிடிச்சி எரிஞ்சதான். அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் இறந்துட்டாங்களாம். அவள் மட்டும் தனியாக ஒரு மரத்தடியில் வந்து நின்னாலாம். அப்போ அந்த வழியாக போன ஒரு ஐயா அவகிட்ட போய் கேட்டாராம், ஒன்று 2 3 4. அப்பா கடவுளே
ச்சே, அந்த பிச்சைக்கார பொண்ணை தூக்கியிருந்தா டபுள் பேமெண்ட் ஆயிருக்கும்ல. இன்பா, கேட்கறேன் தப்பா எடுத்துக்காத. பிளான் பண்ண பொண்ணை தூக்காம இதேண்டா தூக்கணும். சொல்ல விருப்பம் தான் சொல்ல மச்சி, இல்லைனா வேணாம். அன்புராஜ் தஞ்சாவூரில் இருக்கிற ஹோண்டா கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு என்னை நம்புறேன்ல, ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு சத்யான ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்தில் வீட்டில் ஏற்றுக்கல, நானும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரும், இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நான் நினைக்கல. எப்பயுமே 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வர சத்யா 11 மணி ஆகி வரல. வீட்டில் எல்லாருக்கும் பயம். அந்த பண்ணிட்டு என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் அவள் ஆஃபீஸ்க்கு போனா. ஆஃபீஸில் தெரியும் அவள் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னான். அப்போ தான் தெரிய வந்துச்சு, அவள் ஆஃபீஸில் தினேஷுங்கிற பையனோட சின்னதாக ஒரு ப்ராப்ளம் நான் கூட தாங்க மாட்டான். ரொம்ப இன்னசென்ட். அவன் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட ஓடி போனது அவன் தாங்கிக்க முடியல. சாப்பிடாம ஒரு வாரம் ரூமுக்குள்ளே இருந்தான். அதான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. போலீஸ்லேருந்து அண்ணன் இறந்து போயிட்டான். அண்ணன் பொண்ணோட பாடி கூட கிடைக்கணும். என் ஃபேமிலியானே தாங்கிக்க கூட முடியல. இந்த ஓடிபாடியோட எல்லாரும் அசிங்க சோகத்தில் மூழ்கிட்டோம். அப்போதான் தோணுச்சு, அவனை பழி வாங்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன். அப்போதான் ஜானி அண்ணா எனக்கு வேலை கொடுத்தாரு. அதான் காசுக்காக இவ பொண்ணை தூக்கிட்டேன். இப்போ வலிக்கும்ல அவளுக்கும் புருஷனுக்கும் எல்லாருக்கும். என்ன பொண்ணு அவங்க கூட இருந்ததை விட என் கூட இருந்தது தான் அதிகம். சித்தப்பா சித்தப்பான்னு சுற்றி சுற்றி வருவா. அவளுக்கு நான் தான் பேர் வச்சேன். பேரு கலையரசி. டேய், லொக்கேஷன் வந்துடுச்சு, போலாம். நைனா, நம்ம வீட்டுக்கு கார் வந்திருக்கு. ஜானி அண்ணா, இன்பா தஞ்சாவூர்ல பொருளுங்க. எல்லாம் ஒன்றும் சிக்கா இல்லைல்ல? ஜானி, போட்டோ என்ன ஜானி சொல்கிற? ஏய், சாப்பிட்டீங்களா? உள்ளே போங்க. மல்லியா, பசங்க சாப்பாடு. யாரு? தினேஷா? கல்யாணம் பொண்ணு அழைச்சி வந்தானே, அவன் பொண்ணா? சரி ஜானி, நான் பார்த்துக்கிறேன். ஏய், ம்.
தப்பாக படுத்த மாப்பிள்ள. ஏய் இங்கே பாரு, 7 சிகரெட் அடிச்சிட்டேன். 8வது சிகரெட் சேர்த்து ஒன்றையும் அடிக்க வச்சிடாது. ஒழுங்காக என்ன நடந்துச்சுட்டு தெளிவாக சொல்லு. அக்டோபர் 1 நைட்டு 9 மணி இருக்கும். சத்யாவோட பொண்ணை தூக்கிட்டு நாங்கள் 3 பேர் திருத்துறைப்பூண்டிலேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் இருக்க செக் போஸ்ட்லாம் தாண்டி வரும்போது பாதியிலே கோவிந்தனை கட்டி விட்டோம். திருவாரூர் வரும்போது தான் அந்த பிச்சைக்கார பொண்ணை நான் பார்த்தோம். நைட்டு ஒரு 11 இருக்கும். அவளை தூக்கலான்னு பிளான் பண்ணும்போது தான் அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் விடிஞ்சா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. கடலூர்லேருந்து ஜானி அமிச்ச அட்ரஸ்க்கு நம்ம போனோம். அவ்வளோதான். அப்போது அந்த பிச்சைக்கார பொண்ணு நீங்கள் பார்க்கல. சரி, ஓகே. நீங்கள் கடத்துற சத்யா பொண்ணு எங்கே? ஜானிக்கிட்டேயும் இல்லை, உங்ககிட்டேயும் இல்லை. இப்போ அவன் எங்கே இருக்கான்? ஒரு ஜானிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அங்கேருந்து எப்படி தப்பிச்சிங்க? ரொம்ப பசிக்குது, ஒரு பிரியாணி சாப்பிட்டு பேசலாமா?